Reviews, welcome to our beauty world. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா affordable face makeup வந்து தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி இந்த சீரிஸ்ல வந்து நான் ஐ மேக்கப்புக்கு வந்து நான் எல்லா ஐஷேடோ palette and eyeliner mascara எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருந்தேன். அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்லிருந்தீங்க and face makeup-க்கும் கேட்டிருந்தீங்க. இப்போ வாங்க வந்து வீடியோக்குள்ள போலாம் and face makeup-க்கு என்னென்ன ஈஸி affordable high range நான் எல்லாமே சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First face makeup la வந்து primer la இருந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். primer தான் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம மேக்கப்புக்கும் ஒரு barrier மாதிரி ஆக்ட் பண்ணும். சோ primer வந்து மஸ்ட். அப்பதான் வந்து உங்க மேக்கப்பும் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு ஓபன் போர்ஸ் இருந்தாலும் அதை வந்து blur பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு குளி குளியா மேக்கப் வந்து ஃபில் ஆகற மாதிரி தெரியாது. சோ ஈஸியா வந்து மேக்கப் பண்றதுக்கு primer வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். சோ இப்போ வந்து நான் primerக்கு ரெண்டு primer வச்சிருக்கேன். ஒன்னு வந்து Lakmeயோட Blur Perfect primer-உம் இங்க வந்து Colorbar-ஓட சிலிகான் primer-னும் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு cream டைப்ல இருக்கும் and இது வந்து ஒரு என்ன சொல்றது சிலிகான் ஜெல் மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த primer நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க போர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிரலாம். ஈஸியாவே ஃபில் பண்ணிரலாம். இந்த primer வந்து உங்களுக்கு ஃபேஸ்ல வந்து ஒரு blur effect தரும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஓபன் போர்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க இது யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுனா நீங்க இது யூஸ் பண்ணலாம். சோ ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்க வந்து இந்த சிலிகான் ஜெல் பேஸ்ட் primer வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ மார்க்கெட்ல இன்னுமே அஃபோர்டபிளான primer ரேஞ்ச் வந்து அவேலபிளா இருக்கு. நீங்க அது கூட செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். primerக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்றது தான். சோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தா மட்டும் வந்து நீங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் எதுவுமே இல்ல ஃபேர் ஸ்கின்னா கிளியர் ஸ்கின்னா இருக்குன்னா வந்து நீங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா வந்து நீங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரைட்டாவா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து நான் ரெண்டு ஆரஞ்சு கரெக்டர் வச்சிருக்கேன். சோ ஒன்னு வந்து L.A Girl-ஓட Pro Conceal ஆரஞ்சு கரெக்டர் and இது வந்து NYBAE-ஓடது. சோ இது வந்து கொஞ்சம் ஹை எண்டா இருக்கும். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது நார்மல் பட்ஜெட்ல அஃபோர்டபிளா இருக்கும். சோ இதோட பிரைஸ் வந்து 595 600 இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 100 to 120 இருக்கும். சோ இதுவுமே வந்து ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். சோ நான் நிறைய வீடியோல வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பேன். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் நீங்க காலேஜ் போறீங்க மேக்கப் பண்றீங்க உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியலன்னா வந்து நீங்க இது வாங்கிக்கலாம். இதுமே ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து கொஞ்சம் லிக்யூடியா இருக்கும். நீங்க ஓபன் பண்ணோனே நல்லா ஷேக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. சோ இது வந்து ஹை டெஃபினிஷன் கன்சீலர். சோ இதுவுமே நல்ல பிக்மெண்டடா இருக்கும். நீங்க கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தாலே போதும் உங்க பிக்மெண்டேஷன் எல்லாமே ஈஸியாவே கவர் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கன்சீலருக்கு மூவ் பண்ணிக்கலாம். கன்சீலருக்குமே நான் ரெண்டு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். ஸோ நான் எதுக்காக ரெண்டு ஆப்ஷன் காமிக்கிறேன்னா சில பேருக்கு வந்து சில ப்ராடக்ட் பிடிக்காம போகும். சில பேருக்கு அஃபோர்டபுளாக வந்து நான் ட்ரை பண்ண முடியும். சில பேருக்கு ஹை எண்டு கூட ட்ரை பண்ண முடியும். அதனால தான் நான் ரெண்டு சாய்ஸ் காமிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ எது விருப்பமோ வந்து நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஃபோர்டபுளில் வந்து நான் காட்டுறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ஷேடும் கரெக்டாக இருக்குது. அண்ட் இங்கே ஹை எண்டுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து Maybelline-ஓட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர். ஸோ இது பேசிக்காக வந்து இது கன்சீலர் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 475 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அண்ட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து கேப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராடக்ட் வந்து போய் ஒட்டிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து இதில் ஷேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இதுலேயுமே ஷேட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் டஸ்கியாக இருக்கவங்களுக்கு வந்து இது நல்லா செட் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா வந்து இது ஈஸியாக இது 200 சம்திங் தான் வரும். அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக வரும். ஸோ ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா இன்னுமே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு இங்கே வந்து நான் ஒரு 4-5 சாய்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து என்ன காட்டுறேன்றதை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து Maybelline-ஓடது. இது வந்து ஒரு எவர் கிரீன் ஃபவுண்டேஷன். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஷேட் வந்து 330 Toffee. எனக்கு வந்து இது ஒரு ஷேட் லைட்டாக தான் இருக்கும். சில நேரம் வந்து நான் என்னோட டார்க்கரான ஷேட் வந்து நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிடுவேன். ஸோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் என்னோட Maybelline நான் எப்படி ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வாங்கினேன்ற ஸ்டோரியுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் கூட செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுன்றது. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக Maybelline-ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா வந்து டக்குனே வந்து ஆக்சிடைஸ் ஆகிரும். ரொம்ப சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகிரும். அது ஒரே ஒரு இதாக ப்ராப்ளம். அண்ட் ஷேட்ஸுமே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்கள் ஷேடுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து Maybelline-ல இன்னொரு ஃபவுண்டேஷன் இருக்குது. இது வந்து வேறு ரேஞ்ச் மாதிரி. பட் அதே தான் இதில் என்ன வந்துன்னா பம்ப் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 750 இருக்கும். ஆஃபர் டைமில் வாங்கினா நீங்கள் 500 to 400 to 500 நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்குறது வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபரபிள்.
அண்ட் நீங்கள் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் எப்போ முடியுதுன்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. சில நேரம் வந்து ஆஃபர் போடுவாங்க. எதுக்காக போடுவாங்கன்னா எக்ஸ்பைரி டேட் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து தள்ளி விடுறதுக்காக போடுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ மட்டும் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும்னா ரொம்ப லிக்யூடியாக இருக்கும். நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படி தண்ணி மாதிரி ஒழுகும். அண்ட் இதுலேயுமே கொஞ்சம் நிறைய ஷேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு 300 சம்திங் தான் வரும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வரும். நீங்கள் இதுவும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து N360 நியூட்ரல் chestnut. இதுவுமே எனக்கு லைட்டான ஷேட் தான். ஸோ என்கிட்ட வந்து டார்க்கான ஃபவுண்டேஷன் இருக்குன்றனால நான் வந்து ஷேட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கடையில் போய் நல்லா ஸ்வாட்ச் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து ஹை அண்ட் ஃபவுண்டேஷனில் வந்து L.A Girl Hd லாங் வேர் illuminating ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் இந்த ஃபவுண்டேஷனில். இதுலேயுமே நிறைய ஷேட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கவரேஜ் வந்து ஒரு மேக்ஸிமம் இருக்கும். இதோட ஸ்டே வந்து ஒரு 6 hours கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஈஸியாகவும் பிளெண்ட் ஆக முடியுது. ஸோ இதுவுமே ஒரு ஹை அண்டில் நல்ல ஃபவுண்டேஷன் தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1000 to 1200 சம்திங் இருக்கும். அண்ட் இன்னொரு பிராண்ட் என்னென்னா வெட் அண்ட் வைல்ட்லேருந்து நான் சொல்லுவேன். இது வந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். நான் வச்சுருக்கிறது வந்து மோச்சா சம்திங். ஸோ இதுலேயுமே ஒரு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் வேரியன்ட் ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் அதையுமே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பார்க்கலாம். காம்பேக்ட்டுக்கு வந்து நான் இங்கே வச்சுருக்கிறது லாக்மேயோட காம்பேக்ட் தான். ஸோ இது வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளோ ஒன்றும் கவரேஜ் தராது. ஒரு மீடியமான கவரேஜ் தான் தரும். ஸோ இது வந்து எனக்கு டெஸ்டிங் பீஸ் தான் வந்துச்சு. நான் வந்து நிறைய ஆர்டர் பண்ணனால எனக்கு ஃப்ரீ ப்ராடக்டாக வந்துச்சு. அண்ட் இதுலேயுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து சில்கி கோல்டன். இதோட அடுத்த ஷேட் வந்து எனக்கு நல்லா மேட்சாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்டு இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறேன் நல்ல ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து 495 சம்திங் இருக்கும். நான் நேம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. மேபி சில நேரம் ஆஃபர் கூட போட்டிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்மியோட ஃபிட்மியோட ஒரு காம்பேக்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயுமே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நிறைய ஷேட்ஸ் வந்து லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. அண்ட் 330 டாஃபி அந்த மாதிரி நிறைய ஷேட் இருக்குது. நான் வாங்கும் போது வந்து நான் என்ன ஷேட் வாங்கினேன்னா 222 ட்ரூ பெய்ஜ். இது வந்து சுத்தமாக எனக்கு மேட்சான ஷேடே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து நான் சும்மா லைட்டாக ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட வந்து லைட் ஷேடோ இல்லை டார்க் ஷேடோ எது இருந்தாலுமே அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் நான் என்னென்ன ஃபவுண்டேஷன் எது யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஹை எண்டு லோ எண்டு அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு நான் பிராண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மேக்லேயுமே நல்ல ஃபவுண்டேஷன் இருக்குது, பாபி ப்ரௌன் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நான் வந்து அது பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது. அதனால வந்து என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் வேரி பண்ணி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மை ஃபவுண்டேஷன் அந்த ரேஞ்சில் வந்து வேரி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஹைலைட்டர் தான். ஸோ ஹைலைட்டருக்குமே நான் வந்து 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு ஹைலைட்டர்னு சொல்லலாம். இதோட நேம் வந்து ப்ரிஷியஸ் பெட்டல்ஸ். இதுலேயுமே வந்து இன்னொரு வேரியண்ட் வேறு இருக்குது. ஸோ இது வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கோல்டன் ஷேட் கிளிட்டரி ஷேட் மாதிரி இருக்கும். ரொம்ப அவ்வளோவா வந்து சங்கியாக அப்ளை பண்ணும்போது சங்கியாக இருக்க மாதிரி தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஹையண்டில் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட பிளஷ் பேலட்டுன்னு போட்டிருக்கு. பட் வந்து இதில் ஹைலைட்டிங் ஷேட் வந்து நிறைய இருக்குது. அண்ட் இதுவும் ஹைலைட்டிங் ஷேடு. இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹைலைட்டிங் ஷேட் தான். ஆனால் வந்து பிளஷ் பேலட்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து பிளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வித்தின் ஹைலைட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஷேட் இருக்குது. இது வந்து நீங்கள் ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ஒரே ஒரு பேலட்டு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து நீங்கள் மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இதில் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன், இதை வந்து பிளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன், இதை வந்து காம்பேக்ட் மாதிரி எனக்கு ஒரு ஷேடாக இருக்குது ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இது வந்து ஐஷேடோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஐஷேடோ பேலட் வாங்கினீங்கன்னா வந்து அதில் பிளஷ்ஷு, ஹைலைட்ரு, ஒரு மேட் ஷேடு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோக்குள்ளே போகிறேன். தேங்க்யூ.